சோஃபார் நம்ம பார்த்த ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், அப்புறம் சீனியர் சிட்டிசன், டிசபிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கிற பாப்புலேஷன் யாரோடது? இதுவரை நம்ம பார்த்த ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், சீனியர் சிட்டிசன், டிசபிலிட்டி இந்த 4 பீப்புள் பார்த்தோமா, மைனாரிட்டி பீப்புள் பார்த்தோமா. இதுல இந்தியாவுல அதிகம், தமிழ்நாட்டுல அவங்களோட பர்சன்டேஜ் கம்மி. பர்சன்டேஜ் வைஸ் எந்த 2 விஷயம் மட்டும் அப்படி பார்த்திருக்கோம்? அது மட்டும் சொல்லுங்க. இந்தியாவுல அதிகம், தமிழ்நாட்டுல அவங்களோடது கம்மி, அப்படிதானே கேட்டேன்? சொல்லுங்க, இது சொல்லுங்க. இந்தியாவுல பர்டிகுலர் பர்சன்டேஜ், அந்த மைனாரிட்டியோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் கம்பேர் தென் தமிழ்நாடு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்ல, கூற்று காரணம் அந்த மாதிரி. ஷெட்யூல் ட்ரைப் மேம். ஷெட்யூல் ட்ரைப் வந்து இந்தியா லெவல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தாங்க? ஷெட்யூல் ட்ரைப் 8.6. ஷெட்யூல் ட்ரைப் வந்து எஸ்டி பீப்புள் வந்து இந்தியா லெவல்ல எவ்வளவு இருந்தாங்க? 8.6% இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1.6. ஒரு நிமிஷம். பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 1.17. ஓகேவா? இது வந்து யாரு? எஸ்டி பீப்புள். இது வந்து எஸ்டி பீப்புள். அடுத்தது வேற யாரு வந்து இந்தியாவுல அதிகம் ஆனா தமிழ்நாட்டுல கம்மியா இருப்பாங்க? ஃபர்ஸ்டே ஒருத்தர் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க. டிசபிலிட்டில இந்தியால எவ்வளவு பர்சன்டேஜ்பா? இந்தியால 8.6. டிசபிலிட்டி இந்தியாவுல வந்து 2.21% இல்லையா டிசபிலிட்டி? தமிழ்நாட்டுல எவ்வளோ? தமிழ்நாட்டுல டிசபிலிட்டிஸ் எவ்வளோ? 1.16%. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டா இந்தியாவுல இருக்கிற பர்சன்டேஜை விட தமிழ்நாட்டுல இருக்கிற பர்சன்டேஜ் இப்ப நம்ம பார்த்த 4 கேட்டகரியில யாரு கம்மி அப்படின்னா எஸ்டியும் டிசபிலிட்டிஸ் தான். எஸ்டி பீப்புள் இந்தியாவில் 8.6, டிசபிலிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டுல 1.17%. இது எல்லாமே என்னது? பர்சன்டேஜ். ஓகேவா? டிசபிலிட்டி இந்தியாவில் 2.21% இருக்காங்க, தமிழ்நாட்டுல 1.6%. இப்போ சீனியர் சிட்டிசன் சொல்லுங்க. சீனியர் சிட்டிசன் 8.6. இந்தியாவுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க? 8.6%. எஸ்டியும் சீனியர் சிட்டிசனும் சேம் பர்சன்டேஜ் இந்தியாவுலயும் சரி, இந்தியாவுல. ஓகேவா? ரெண்டுமே 8.6%. தமிழ்நாட்டுல எவ்வளோ? 10.4%. அப்போ இந்தியா லெவலை விட சீனியர் சிட்டிசன் அதிகமா எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி பாப்புலேஷன் சொல்லுங்க. எஸ்சி காஸ்ட் இந்தியாவுல பாத்தீங்கன்னா 16.6%. தமிழ்நாட்டுல 20.01. ஓகேவா? இப்ப சீனியர் சிட்டிசனை நான் ஷார்ட்டா எப்படி எழுதலாம்ப்பா? எஸ்சின்னு எழுதிக்கிட்டுமா? ஷெட்யூல் காஸ்ட் இவங்க 2 பேரும் ஒரு எஸ்ஆர்சின்னு எழுதுங்க மேம், அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. எஸ்ஆர்சி. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா சீனியர் சிட்டிசன் எஸ்சி, ஷெட்யூல் காஸ்டும் எஸ்சி, இவங்க 2 பேரும் இந்தியாவில் இருக்கிறத விட தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்மியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் எஸ்சின்னு தான் போடுவீங்க, இதுவும் எஸ்சின்னு தான் போடுவீங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இந்த நியூமரிக்கல்ஸா கேட்காம ஸ்டேட்மெண்ட்டா கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கலாம். அதனால இந்த 4ஐயுமே நம்ம ரிவிஷன் பண்ணணும். இந்த வேல்யூஸ் வந்து மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எங்க ட்ரைபல் லிட்ரஸி ரேட் என்ன வேல்யூ படிச்சோம்ப்பா? ட்ரைபல் 54.34. இது யாருக்கு படிச்சோம்? லிட்ரஸி ரேட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைபுக்கு படிச்சோம். இப்ப எஸ்சி பீப்புளுக்கு எவ்வளோ? 73.26. அப்போ ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கேட்கலாம்? ஷெட்யூல் ட்ரைப்ஸை விட ஷெட்யூல் காஸ்ட் தான் லிட்ரஸி ரேட் அதிகம். அப்படி கேட்டா அது கரெக்டா? கரெக்ட். ஷெட்யூல் காஸ்ட் தான் வந்து லிட்ரஸி ரேட்ல அதிகமா இருக்காங்க, கல்வி அறிவு விகிதத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்தது எண்ணிக்கையில வந்து டிசபிலிட்டிஸை விட தமிழ்நாட்டுல எண்ணிக்கையில பர்சன்டேஜ்ல தமிழ்நாட்டுல டிசபிலிட்டிஸை விட
ஷெட்யூல்டு காஸ்ட் பர்சன்டேஜ் அதிகம்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட் டிசபிலிட்டி மேம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய Correct. டிசபிலிட்டிஸை விட ஷெட்யூல் காஸ்ட் அதிகங்கிற கரெக்ட். சீனியர் சிட்டிசனை விட ஷெட்யூல் காஸ்ட் தான் அதிகம். தமிழ்நாட்டுல மட்டும் நான் பேசுறேன். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனோட சதவிகிதத்தை கம்பேர் பண்ணும்போது ஷெட்யூல் காஸ்டோட சதவிகிதம் அதிகம்னு சொல்றேன். இது கரெக்டா? Correct. கரெக்ட் மேம். அதுவும் கரெக்ட். சோ இந்த மாதிரி வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகே, எங்க எஸ்டி பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ்? எஸ்டி எஸ்டி வந்து 1.17. 1.17. எஸ்டி வந்து என்னது? 1.17. 1.17. எஸ்சி பீப்புள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ்? இது பர்சன்டேஜ்ல சொல்றோம். 20.01. 20.01. 20.01. சீனியர் சிட்டிசன் பா 10.4. 10.4. சீனியர் சிட்டிசன் வந்து 10.4. டிசபிலிட்டி பா தமிழ்நாட்டுல 1.6. 1.6. 1.6%. அவ்வளவுதான். ட்ரைபல் லிட்ரஸி ரேட் எவ்வளோ? எஸ்டிக்கு லிட்ரஸி ரேட் எவ்வளோ பார்த்தோம்? 54.34. ஷெட்யூல் காஸ்டுக்கு எவ்வளோ லிட்ரஸி ரேட் பா? 73.26. 73.26. 73.26%. ஓகேவா? அவ்வளவுதான். ஸ்டேட் வித் ஹையஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பர்சன்டேஜ் சொல்லுங்க. ஷெட்யூல்டு ட்ரைப் பர்சன்டேஜ். Odisha. மிசோரம். பர்சன்டேஜ் ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா மிசோரம் ஷெட்யூல் மிசோரம். ட்ரைபுக்கு. இதே ஷெட்யூல் ட்ரைப்ல அப்சல்யூட் பாப்புலேஷன் எண்ணிக்கையில மத்திய பார்த்தோம்னா Madhya Pradesh. மத்திய பிரதேசம். ஒடிசா எதுக்காக படிச்சோம்? ஷெட்யூல் ட்ரைப்ல ஒடிசா எதுக்கு படிச்சோம்? PVTG and PVTG எண்ணிக்கை வந்து PVTG அதிகமா க்கு இருப்பாங்க. படிச்சோம். ஓகே, அந்த மாதிரி எஸ்சி பர்சன்டேஜ் எதுல அதிகம்பா? பஞ்சாப். Punjab. எஸ்சிக்கு பர்சன்டேஜ் எது? பாப்புலேஷன்ல எது? Punjab Percentage percentage Punjab. Uttar Pradesh population. Population. எஸ்சி வந்து பாப்புலேஷனுக்கு வந்து யூபி போடுவீங்க. பர்சன்டேஜ்க்கு எது போடுவீங்க? எஸ்சி பர்சன்டேஜ்க்கு பஞ்சாப். Punjab. பஞ்சாப் போடுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கம்பேரிட்டிவா இது படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் வித் ஹையஸ்ட் எஸ்சி பர்சன்டேஜ் பஞ்சாப், பாப்புலேஷன் வந்து உத்தரப்பிரதேசம். இது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ் எப்பப்பா? November 15. ஓகே, ஸ்டார்ட் எஸ்சி பண்ணது 2021. ஓகே, எஸ்சி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் என்ன வருஷம்? 1989. 1989. இந்த 1989 அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா இந்த 89 98 போட்டீங்கன்னா எதுக்கு படிப்பீங்க? இதுலயே படிப்பீங்க. இந்த அம்பேத்கர் அவார்டு அம்பேத்கர் அவார்டு வந்து எப்ப இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1919. 1998ல இருந்து ம். திருவள்ளுவர் தினத்துல எந்த தினத்தப்போ? திருவள்ளுவர் தினத்தப்போ திருவள்ளுவர் கொடுக்குறோம். day. என்னென்ன கொடுக்குறாங்கப்பா? 5 5 லட்சம் lakh ரூபாய் assistance, 8 gram gold medal. ஓகே, 8 கிராம் கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. 5 lakh 5 கேஷ் lakh. பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 வந்து எந்த வருஷம் அமெண்ட் பண்ணாங்க? 2015. 2015ல வந்து பண்ணாங்க. ஓகே, அடுத்தது இது சொல்லுங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி சொல்லுங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் 20. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் வருஷம் பிப்ரவரி 2004 February 19. 2004 எஸ்டிக்கும் அதேதான் February 19. எஸ்டிக்கு அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுமே மெர்ஜா இருந்தது. 2004ல வந்து இதை பிரிச்சுட்டாங்க. 19 February 2004. கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் எனக்கு எஸ்சி எஸ்டி அண்ட் பிசி இதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் சொல்லுங்க. 338A, 338 எஸ்டி 338A, ஓபிசி 338B. 338 இது BC, இத பிரதானமா வச்சு சொல்லுங்க. 338 சொல்லுங்க, அப்புறம் 338A சொல்லுங்க, அப்புறம் 338B சொல்லுங்க. 338 SC. 338 Yes. எஸ்சி பீப்புளுக்கு. ஏ வரும்போது வந்து எஸ்டி ட்ரைபல். ஓகே, பி ஓபிசி. BC. ஓபிசி. அவ்வளவுதான். February 19 நம்ம எதுக்கு படிச்சோம்ப்பா? February 19 National SC Commission of ஆனது. SC. 1989 எதுக்கு படிச்சோம்? எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி Atrocity ஆக்ட். Act. ஓகே, வன்கொடுமை. எங்க டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் தமிழ்நாடு சொல்லுங்க. 2000. 2000. ஆனா 2018 அதுக்காக தான் படிச்சோம். இதுக்கு ஃபினான்சியல் அண்ட் பவர் வந்து 18ல கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் வந்து Administrative 2018ல.
அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சேர்மேன் யார் பார்த்தோம்ப்பா? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். குன்வார். ஸ்ரீ குன் எஸ்டிக்கு வந்து கன்வார் சிங், கன்வர் சிங். பிரசன்ட் சேர்மேன் ஃபார் ஆர்யா. என்சிஎஸ்டி. அண்டார் சிங் அந்தர் ஆர்யா, சிங் ஆர்யா. ஆர்யா. அதே மாதிரி எஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் சொல்லிடுங்க. பான் ம் சூரஜ் சூரஜ் பான், சூரஜ் பான். கரண்ட் சேர்பர்சன் கிஷோர் மக்வானா. கிஷோர் மக்வானா. கிஷோர் மக்வானா. ஓகே, இது மட்டும், இந்த ரெண்டுமே நம்ம ரிலேட்டிவா படிச்சுக்கிறோம். ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா? எவ்வளவு கொடுக்குறாங்கப்பா? ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி பீப்புளோ எஸ்டி பீப்புளோ என்ன ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்கப்பா? 9th 10th 9th and 10th. 9th and 10th கொடுக்குறாங்க. இதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி sanitary தராங்க. எதுக்கு workers தராங்க? and hazardous workers. அதாவது துப்புரவு பணியாளர் இல்லைன்னா ரொம்ப அபாயகரமான தொழிலாளர்களா இருந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே 10th ஸ்டாண்டர்ட் வரையிலுமே ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கப்பா? 3,500. 3,500 வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே அங்க என்னங்க பார்த்தோம்? 5,000. அங்க என்ன வந்து பார்த்தோம்? 5,000 5 to இங்க வந்து 5,200 3,500. something. இதே வந்து எஸ்டி பீப்புளுக்கு 5,250 வந்து 200. கொடுக்குறாங்க 250. வருஷத்துக்கு. எக்ஸ்ட்ராவா அங்க வந்து எஸ்டிக்கு பார்க்கும்போது அடிஷனலா 1,000 ருபீஸ் 1,000 கொடுத்துருந்தாங்க rupees per கொடுப்பாங்க. yearக்கு. இல்லையா? ம். அங்க வந்து என்ன ரேஷியோ பார்த்தோம்ப்பா? 75, எஸ்டிக்கு 25. என்ன ரேஷியோ 75 பார்த்தோம்? 75 75 பார்த்தோம். இங்க என்ன பாக்குறோம்? 60:40. 60:40 பாக்குறோம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பாக்குறோம் எஸ்சிக்கு? 10th அப்புறமா இருக்கிறவங்களுக்கு ஆமா, பியாண்ட் 10th அப்புறம் இருக்கிறதுக்கெல்லாம் இங்க எவ்வளவு போடுறாங்க? எஸ்சிக்கு எவ்வளவு? up வருஷத்துக்கு to 13,500. வருஷத்துக்கு வந்து 13,500. அதே மாதிரி ஸ்பெஷல் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 7,500. 7,500. 7,500 வந்து கொடுக்குறாங்க. ஹையர் ஸ்டடிஸ் அப்ராட்ல பண்ணா 1 லட்சம். 8 லட்சத்துக்கு மாஸ்டர் கம்மியா டிகிரியோ இல்ல இருந்தா டாக்டரேட்டோ 36 lakh. 36 lakh, 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் இருந்தா 24 lakhs. அப்ப இங்க இன்கம் வச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? 8 லட்சமா இருந்தா 36 லட்சம் கொடுக்குறாங்கப்பா. 8 லட்சத்துல இருந்து 12 லட்சமா இருந்தா 24 லட்சம் வரையில் கொடுக்குறாங்க. ஓகேவா? 1 லட்சம் per year எதுக்காக கொடுக்குறாங்க? எஸ்சி Doctoral பீப்புள் research, பிஹெச்டி full ஃபுல் டைம் scholars. ஸ்காலரா பிஹெச்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 1 lakh. lakh per year வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு எப்ப போல இது எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் சேமா இருக்கும். 3rd to 5th, அப்புறம் 6th கொடுக்குறாங்க, 500 7th கொடுக்குறாங்க. அமௌண்ட் மட்டும் சொல்லுங்க. கிளாஸ் சொல்லிட்டு அமௌண்ட் சொல்லிடுங்க. Class 3 to 3 5 to னா 5 500. 500. 3 to 5 னா 6th க்கு 500, மட்டும் 1000. 6 னா 1000. 6 னா 7 to 1000, 8 7 to 1,500. 8 னா 1,500. 500, மேம் 500, இதெல்லாம் 1000, ஞாபகம் 1000. வைக்கிறதுக்கு இத ஷார்ட்கட் இருக்கா ஞாபகம் மேம்? இந்த வைக்காதீங்க. இது இது ரிப்பீட் பண்ணா படிக்கலாம். இப்ப இந்த எஸ்சி இது மட்டும் தானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அதனால எல்லா டைட்டில் கீழேயும் நான் கொஸ்டினா கேட்டுறேன். அப்ப உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும். மெயின்ஸ்க்கு யூஸ் பண்றவங்க எஜுகேஷனுக்கு நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2ஏக்கு வந்து இது ரொம்பவே கவலைப்பட தேவையில்ல. 2ஏக்கு ஜஸ்ட் இந்த பார்ட் மட்டும் ஆதி திராவிடர் இருக்கா எஜுகேஷன் ஸ்கீம் தராங்க, ப்ரீ மெட்ரிக் தராங்க, எல்லாமே தராங்க. இந்த ஹசார்டஸ் சில்ட்ரன் ஆஃப் சானிடேஷன் ஹசார்டஸ் ஒர்க்குக்கு தராங்க. இதே வந்து ஜென்ரலா தமிழ்நாடோட ஸ்கீமோ இல்ல சென்ட்ரலோட ஸ்கீமோ நம்ம அப்லிஃப்ட்மெண்ட் மக்களோட அப்லிஃப்ட்மெண்ட்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும் போதும் நம்ம இந்த பாயிண்ட் எழுதலாமா? ஏன்னா சில்ட்ரன் ஆஃப் சானிடேஷன் அண்ட் ஹசார்டர் ஒர்க்கர்ஸ் அவங்களோட அடுத்த தலைமுறையும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும். அதுக்காகவே ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எழுதிக்கலாமா? சோ அந்த மாதிரி மெயின்ஸ்ல வந்து மெயின்ஸ்க்கு ஒண்ணுமே இல்ல. அந்த இந்த பாயிண்ட்டை எங்க எழுதுனா பெஸ்டா இருக்குங்கிற அந்த ஸ்கில் இருந்தாவே போதும். நான் வந்து உங்களுக்கு அடுத்த இயர் வரையில் பிசிஎம் பேட்சா கொண்டு போக போறேன். இதை முடிச்சிருங்க. இந்த மார்ச் வரையில இந்த எக்ஸாம்ஸை முடிச்சிருங்க. ஓகேவா? அதனால சிலர்லாம் வந்து நான் எனக்கு எழுத வராதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அது ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயின்ஸ்க்கு அருமையான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் இதெல்லாமே இது மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்லலாம். அது வந்து நிறைய மார்க் போடுவாங்க. நிறைய பேர் சயின்ஸ் அண்ட் டெக்கா ஆப்ஷன்ல விடுறாங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க வந்து சோஷியல் இஷ்யூ கூட ஆப்ஷன்ல விடலாம். ஏன்னா நீங்க எப்படி மாங்கன்னு எழுதினாலும் ரொம்ப ஸ்கில்டா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓரளவு மார்க்காச்சு. சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாம் விடவே விடாதீங்க. அடுத்தது நான் அதுதான் யோசிக்கிறேன். பட் நிறைய பேர் 2A பிரதானமா வச்சு படிக்கிறதுனால நான் சீக்கிரம் எடுக்கல சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்கும் ஜியோகிராஃபி நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம்ப்பா. ஓகே, யாரெல்லாம் பாலிசி நோட் படிச்சீங்க? நான் கேட்கலான் இருந்தேன். நாளைக்கு பாலிசி நோட் வச்சுக்கலாமா இல்ல 4 நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம். எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் நீங்க சொல்லுங்க. எனக்கு
லாஸ்ட் நான் கேட்குறேன் ஓகேவா? ஒன்றும் இல்லடா, 17 பேஜ் தான் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. ஓகே, அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வருஷம் சொல்லுங்க. 2023 2023 2023 மந்த் டேட் சொன்னனே லாஸ்ட் டைம், செப்டம்பர் டேட்டு சொன்னனே 2 இல்லையா? செப்டம்பர் 2. ஓகே. செப்டம்பர் 2 2023. என்ன எய்ம்பா? வாட்ஸ்அப் பர்பஸ் ஆஃப் அயோத்திதாச பண்டிதர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம்? பேசிக் Objective? ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்ட்ரீட் லைட்ஸ். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. அர்பன்ல மட்டும் கொடுக்குறாங்களா, ரூரல்ல மட்டும் கொடுக்குறாங்களா? ரெண்டுமே Both. போத் போத். ஓகேவா? இப்ப ஸ்டேட்மெண்டா கேட்கும்போது இது எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் இதுதான் கொடுக்குறாங்கன்னு தெரியும். பட் இந்த பாயிண்ட்ல வச்சு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணுங்க. அர்பன்லயே கொடுக்குறாங்க, ரூரல்லே கொடுக்குறாங்க. அடுத்தது வேற என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ், என்னென்னலாம் அவங்க ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க? ரோடு, ரோடு, ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் லைட், லைட், ட்ரிங்கிங் வாட்டர், வாட்டர். ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, Housing. ட்ரிங்கிங் வாட்டர், ஹவுசிங் தான் வருது மேம். டெவலப்மெண்ட் ஹவுசிங் வருது, டெவலப்மெண்ட்டும் இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து அந்த டெவலப்மெண்ட் பாயிண்ட் கொடுக்கல, டெவலப்மெண்ட்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. development லாஸ்ட் நான் training. சொன்னேன்ல, நோட் பண்ணீங்களா? அதுல லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்னது மேம்? சொன்னேன்லப்பா என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டேன், டெவலப்மெண்ட்கானதும் தராங்க, நாட் ஓன்லி பேசிக் அம்யூனிட்டிஸ், டெவலப்மெண்ட்கானதும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பிஎம் அஜய் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அந்த வருஷம் சொல்லுங்க. பிஎம் அஜய் 2021, 22. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா சரி, இருந்தாலும் பிஎம் அஜய் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு பார்ப்போம். अनुसूचित जाति अभ्युदय योजना ஜன அண்டோலன் யோஜனாவா? ஜன் பிரதான் மந்திரி अनुसूचित जाति अभ्युदय योजना ஆதித் அனுசுஷித் ஜாதி अभ्युदय அபியுதய யோஜனா. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கரெக்ட், யோஜனா. ஓகேவா? ஸோ இதுதான் பிஎம் அஜய் கீழே ஒரு 3 ஸ்கீம் இருக்கும். இது என்ன வருஷம்ப்பா சொல்லிருங்க? பிஎம் அஜய் ஒன்ஸ் அகைன் 2021, 22. 2021. இதுக்கு கீழே 2-3 ஸ்கீம் படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம்? ஜெகஜீவன் ஆதர்ஷ் ராம் யோஜனா. சாத்ரியா சத்ர छात्रावास நிவாஸ் ஸ்கீம், योजना அப்புறம் பிஎம் எஸ்சி பிஎம்லயே ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க. பிஎம் पीएम एजीएसवाई கிராம் ஆவ் ஏஜிஒய், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இதெல்லாமே இதோட இன்டகிரேட்டட் ஸ்கீம்ஸ் காம்பனன்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னப்பா? एससी எஸ்சி இது சப்ளான் ரீசன்ட் ஸ்கீம், மெயின்ஸ்க்கு கட்டாயமா படிக்கணும். எஸ்சிஏ டு சப்ளான் மேம். எஸ்சி சப்ளான், எஸ்சி எஸ்பி. Subplan. இதுக்கு எக்ஸ்பேண்ட் சொல்லிருங்க. எஸ்சிஏ டு எஸ்சி எஸ்பி எக்ஸ்பேண்ட் சொல்லிடுங்க. சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ், ஸ்பெஷல் சென்ட்ரல் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான். ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னப்பா? நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்களே பிஜேபி ஜெகஜீவன் சத்ராவாஸ், ராம் சாத்ராவாஸ் ஜக்ஜீவன் ராம். ஹாஸ்டலுக்கான சத்ரா நிவாஸ் பாபு ஜக்ஜீவன் ராம் சாத்ரவாஸ் ஜெகஜீவன் ராம் யோஜனா. சத்திரனாவே சத்ராவாஸ். தங்குற இடம். இத வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? பினான்சியல் சப்போர்ட் Hostel. கொடுக்குறாங்க. எது ஆவாஸ்னா கொடுக்குறாங்க? ரெசிடென்ட். ஹாஸ்டல், எஸ்சி எஸ்டிக்கு ஹாஸ்டலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த எஸ்சிஏ டு எஸ்சி எஸ்பி இந்த ப்ரோக்ராம் எதுக்குப்பா? அவங்களுக்கு லிவிங் ஏர்னிங்க்கு ஏர்னிங் Income பேசிக் க்கு- ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றாங்க. ஃபேமிலி இன்கம் ஜெனரேட் பண்ற ஆக்டிவிட்டிஸ் ஜெனரேட் பண்றாங்க. பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், இன்கம் என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு ஃபேமிலியோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம் வந்து என்ஹான்ஸ் பண்றதா இந்த எஸ்சிஏ டு எஸ்சிஎஸ்பி. இதெல்லாமே எதோட கீ காம்பனன்ட்னு படிச்சுட்டு இருக்கோம்ப்பா? அஜய் PM அஜய். பிஎம் அஜயோட PM அஜய். கீ காம்பனண்டா படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பிஎம் ஏஜிஒய் சொல்லிடுங்க. ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இது வந்து வில்லேஜஸ்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருந்தா 40% இத வந்து 40. இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 40+% 40% and more. பிஎம் ஏஜிஒய் வந்து 40% இருக்கணும், இல்லைன்னா அதுக்கும் மேல இருக்கிற அளவுக்கு எஸ்சி மக்கள் தொகை இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? பண்றது rural பேசிக் development. கம்யூனிட்டிஸ் தான். ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேம். ஓகே, இப்ப பிஎம் பஞ்சாயத்து அஜய்னு ராஜ். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிஎம்ஏஜிஒயை எழுதுங்க. ஏன்னா இதுக்கு நோடல் ஏஜென்சி நமக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம நோடல் ஏஜென்சின்னு போட்டு எக்ஸிக்யூட்டட் த்ரூன்னு போட்டோம்னா நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். எடுத்தோன்னே இந்த எஸ்சி எஸ்பியோ இந்த பிஜேஎஸ்ஐயோ எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஆர்டரிங் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்கில் ஃபார் ரைட்டிங் மெயின்ஸ். ஓகேவா? சொல்லுங்க. ரூரல் ஆர்டி
ஆர்டி பஞ்சாயத்து ரூரல் ராஜ் வந்து டிபார்ட்மெண்ட் பண்றாங்க. பஞ்சாயத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த பிரதான்மை இது அனுசூச்சித் ஜாதி அபியுதய யோஜனா 2021-22 இதோட நோக்கங்கள்ல இதுக்காக தான் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இவங்க என்ன பண்றாங்க? எக்கனாமிக் பூஸ்ட் கொடுக்குறாங்களா? எஸ்சிஏ அந்த சப் பிளான் மூலமா. ஸோ ஸ்கில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸ்கில்ங்கும் போது திறன் மேம்பாடு வந்தது. ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றாங்க. எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாமே என்னென்ன திட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 40% மேல இருக்குது. இதெல்லாமே பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொன்னு 2003 ஒண்ணு கொண்டு வராங்க. அது என்னப்பா? 2003 என்ன கொண்டு வராங்க? ட்ரைபல் கலாச்சார இது மேம் பழங்குடியினர் அப்போ கலாச்சார கல்ச்சுரல் அண்ட் லிட்ரஸி அசோசியேஷன் ஆமா. இப்ப டெவலப்மெண்ட் ஜென்ரலா கொஸ்டின் கேட்டுருவாங்க. எஸ்சிக்கு மட்டும் நம்ம தனியா படிச்சிருப்போம். ஆனா ஜென்ரலாவே ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் மைனாரிட்டி பீப்புளுக்கு என்ன கொண்டு வந்தாங்க அப்படி கேட்கும்போது நம்ம இது எழுதணும். இப்ப இந்த பாயிண்ட் படிக்கும்போது எஸ்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இருக்கா, வேற ஏதாவது இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு நம்ம தான் சர்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? தமிழ்நாடு ஆதி திராவிடன் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் மைனாரிட்டிஸ்னா விஸ்வகர்மா வரும்ல. விஸ்வகர்மா நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு அதுவும் நம்ம எழுதலாம், தப்பு இல்ல. இது என்ன வருஷம்ப்பா? 2003ல. யாரு இனிஷியேட் பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? அதுலயே ஸ்டேட் இருக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆதிதிராவிடன் தமிழ்நாடு ட்ரைபல் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, இதுல என்ன பண்றாங்க? என்ன ப்ரோமோட் பண்றாங்க இதுல? பட்டியலின மக்களுடைய பாரம்பரியத்தையும் கல்ச்சர் கலாச்சாரத்தையும் ஒரு ஆவணப்படுத்தி வெளியிட்டு காட்டுறீங்க. எஸ், ப்ரோமோட் ஆர்டிஸ்டிக் கல்ச்சுரல் லிட்ரஸி ஆக்டிவிட்டி ஆஃப் எஸ்சி அண்ட் இது வந்து எஸ்சிலையும் நம்ம எழுதலாம், எஸ்டிலையும் நம்ம எழுதலாம். எஸ்சி எஸ்டி சமூகங்கள் தொடர்பான கலை பண்பாடு இலக்கிய படைப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த அம்பேத்கர் அவார்டு என்ன வருஷம் பார்த்திருக்கோம்பா? 1998 1998. இது அப்படியே திருப்பி போட்டா என்னன்னு சொன்னேன்? வன்கொடுமை சட்டம் 89 prevention of ஆ, atrocities act. 89 ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆஃப் ஆக்ட். அதுல வந்து எந்த வருஷம் அதை அமெண்ட் பண்ணாங்கப்பா? 2015 2015 மேம். 2015. 2004ல இந்த கிளாஸ்ல ஒண்ணு படிச்சோம். எதுக்கு படிச்சோம்? 2004 Commission February for 19 எதுக்கு SC படிச்சோம்? ஆணையம் National Commission for SC. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் ST2 ஆல்சோ. ஓகேவா? எப்ப இங்க அவார்ட் கொடுக்குறாங்க? நம்ம இது ஃபர்ஸ்டே படிச்சுட்டோம், அதனால அப்படியே சொல்லிடலாம். திருவள்ளுவர் டே அப்ப கொடுக்குறாங்க. 5 லட்சமும் 8 கிராம் கோல்டு வந்து கொடுக்குறாங்க. 2023ல அனௌன்ஸ் பண்ண சண்முகம்க்கு அவார்டு எப்ப கொடுக்குறாங்க? 2024 2024ல வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இதுவும் நீங்க படிச்சுக்கோங்க. எந்த வீக் வந்து ஹியூமனிட்டி வீக்? தமிழ்ல சொல்லுங்கப்பா. மனிதநேய மனிதநேய வாரம் மனிதநேய வாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது எப்போ? 24ல இருந்து 30ஆம் 30 தேதி. ஜனவரி 30 வரையிலும். இதுக்கு என்ன ஜனவரி 2 விதமா அமௌண்ட் கொடுக்குறாங்க. எப்படி? 50,000 1 lakh 50,000 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டேட் லெவல் ஸ்டேட் ப்ரோக்ராம் லெவல்ல பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா 1 1 lakh லட்சம் வரையில கொடுக்குறாங்க. ஓகே, தாட்கோன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன வருஷம்? 1974 1974 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க தாட்கோக்கு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். என்ன வருஷம்? 1974. 1975ல ஒண்ணு படிச்சோம் இல்லையா? இது Integrated தேபார் Tribal கமிட்டி தேபார் கமிட்டி தேபார் கமிட்டி படிச்சோம். தேபார் கவுண்டி எவ்வளவு PVDGs பத்தி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் 52 50. ஜென்ரலா ட்ரைபல் நாங்க மேம் ஜென்ரலா ட்ரைபல்னு சொன்னாங்க. 47வது பாளையக்காரர்கள் நம்ம ஒண்ணு பார்த்தோம். வீரபாண்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். 89 எதுக்கு பார்த்தோம்? உங்களுக்கு நான் SC நடத்தலையா? ஓகே, சாரி, இது ஆஃப்லைன் கிளாஸ். அதாவதுப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 89 டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சரி, அது நான் ஆஃப்லைன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்க, அது நம்ம அது பார்க்கலாம். அது வரும் இல்லையா வெங்கடேஷன்ல, அது நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இது என்ன வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 1974. அப்ஜெக்டிவ் என்னப்பா? தாட்கோவோட அப்ஜெக்டிவ் என்ன? எக்கானமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கானமியை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் SC ST கம்யூனிட்டி. என்னென்னலாம் பண்றாங்க? என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல பண்றாங்க? வீடு லேண்ட் பர்ச்சேஸ், கவு பர்ச்சேஸ், லேண்ட் வாங்குறது, கவு எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ், கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறாங்க, ஆவின் மின் பூத் இணைப்பு கொடுக்குறாங்க, ஆவின் பூத் செட்டப் பண்றதுக்கு ஆவின் பூத் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்புறம்ப்பா ஓகே, இதுல வந்து
ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இல்லையா? எதுக்கெல்லாம் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க? ஏன்னா ஸ்கில் ஐடிக்கு ட்ரோன் கொடுத்தாதான் அவங்க அதை எக்கனாமியா மாத்துவாங்க. ட்ரோன் ஓட்டுறதுக்கு மேம். ஐடி ரொபாட்டிக்ஸ் ட்ரோன் ஓட்டுறது, அப்புறம் மெடி ரொபோட்டிக்ஸ் மெடி மெடி ஏதோ மெடிக்கல் 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 கோடிங் கோடிங். மெடிக்கல் கோடிங் பண்றாங்க, மெடிக்கல் கோடிங் டெர்மட்டாலஜிக்கல் டெக்னாலஜி பேங்கிங் டெர்மட்டாலஜி, எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் காஸ்மெட்டாலஜி, ட்ரைனிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் இது வந்து டெர்மட்டாலஜி, எல்லாம் என்ட்ரன்ஸ், இன்டர்நேஷனல் விமான போக்குவரத்தால் ஏர் அங்கீகரிக்கப்பட்ட டிராபிக் பயிற்சிகள், இது எல்லாமே ட்ரைனிங் தாட்கோ பண்றாங்க. ஒன்லி ஹவுசிங் கிடையாது, இது எல்லாமே பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம் ஒர்க்ஸ்ல அப்புறம் என்னென்ன பண்றாங்க? இன்னொன்னு மேம் ஆ இன்னொன்னு அந்த சிபி காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட்ல உள்ள ஸ்கில்டு ட்ரைனிங்க்கு டாட்கோ வந்து ஆமா, ட்ரைபல்ஸ்க்கு ட்ரைனிங் சிடிடிபின்னு படிச்சோம்லப்பா. 2012 சிடிடிபி எங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க? சிடிடிபி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ட்ரைபல் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன வருஷம்? 2012 to 2013. 2012 to 2013. இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எது த்ரூ வாட்னா நம்ம தாட்கோ தான். தாட்கோ. ஆமா, அந்த பாயிண்ட் வந்து நம்ம படிச்சோம். அதே மாதிரி ஐடிடிபின்னு ஒரு பாயிண்ட் படிச்சோம்லப்பா எஸ்டி படிக்கிறப்போ, ஞாபகப்படுத்துங்க. ட்ரைபல் டெவலப்மெண்ட் பிளான் 2006 2005ல இருந்து 2006 வரையும் 2006 படிச்சோம். வரைக்கும் இத நபார்டு வந்து உடைய இம்ப்ளிமெண்ட் முன்னெடுப்பு. பண்ற நபார்டு குட் நபார்ட் மேம். நபார்டு குட் நபார்டு தான் பண்றாங்க. ஐடிடிபியோட எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க ஒன்ஸ். இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் பிளான், இன்டகிரேட்டட் ட்ரைபல் ஒருங்கிணைந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். பழங்குடிகள் முன்னேற்ற திட்டம். இதுலதான் 10 ஹில்லி ரீஜியனை வந்து எடுத்துக்கிறாங்க. இதுல தானே எடுப்பாங்கப்பா, ஐடிடிபில தான் எடுப்பாங்க. 10 எஸ் ஹில்லி மேம், ரீஜியன் 50% எடுத்துட்டு ஆஃப் 50% பாப்புலேஷன் SC. வந்து 50% இருக்கலாம், இல்ல அதுக்கு அதுக்கு மேல மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். எங்க தொல்குடி ஸ்கீம் இருக்கு இல்லையா? வருஷம் சொல்லுங்க. தொல்குடி ஸ்கீம் டிசம்பர் 2024 2024 2024. எவ்வளவு வருஷ ப்ராஜெக்ட்பா? 4-year ப்ராஜெக்ட். 4 ஒரு years. கோடி 4 இயர் ப்ராஜெக்ட் 2026 வரைக்கும் இருக்கு. 1 கோடி எவ்வளோ காஸ்ட் வந்து? 1000 கோடி 1000 crore 1000 crore. இதே 24,000 எதுக்கு படிச்சோம்ப்பா? PMJ பிவிடிஜி 24,000 crore படிச்சோமே. பிரதான் மந்திரி பிவிடிஜி டெவலப்மெண்ட். பிரதான் மந்திரி One- பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன், கரெக்டா? அதுதான் Yes, நம்ம என்ன ma'am. டேட்ல படிச்சோம்? நவம்பர் 15, 2023. நவம்பர் 15, 2023. இந்த 23. 2023 தான் அயோத்திதாஸ் சார் அந்த ஸ்கீமும் படிச்சோம், சிஎம் ரைஸ் ஸ்கீமும் படிச்சோம், கரெக்டா? எஸ் மேம். அண்ணல் அம்பேத்கர் சாம்பியன் ஸ்கீம் அப்போதான் மேம். இதுக்கு தான் ஃபண்ட், இந்த பிஎம் பிவிடிஜியோட இதுக்கு தான் ஃபண்ட் எவ்வளோன்னு படிச்சோம்ப்பா? 24,000. 1000 crore. எனக்கு எஸ்சியில் விடுங்க. எதுல இருந்து நம்ம படிச்சோம்? இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எஸ்சிக்கு? இப்ப ஏன்ப்பா இங்க வந்துட்டோம் டக்குன்னு? அந்த இதுக்கு CDD மேம் இது தாட்கோ படிச்சிட்டு இருந்தோம். ஓகே ITDP போட்டு ஓகே. இந்த தாட்கோ என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்றாங்கப்பா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் பண்றாங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்க்கு. hostels, அப்புறம் வந்து community இந்த halls, கம்யூனிட்டி ஹால்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் பேசிக் ஃபெசிலிட்டி பண்றாங்க. residents க்கு இதெல்லாமே basic வந்து community. பண்றாங்க. ஓகேவா? இது வரையில தான் நம்ம எஸ்சி நோட்ஸ். எஸ்சி எம்சிக்யூ யாராவது எழுதாம இருக்கீங்களா? சமுதாய Yes, கூடம், ma'am. அதான் கம்யூனிட்டி ஹால்னா தமிழ்ல, பள்ளிக்கு அடிப்படை வசதிகள், இதெல்லாமே வந்து பண்றாங்க. ஓகேவா? இதெல்லாமே ஏற்கனவே நம்ம இதோட தான் எழுதணும். நம்ம இந்த சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம்ல நம்ம எதுல பார்த்துட்டோம்? எஸ்டில எஸ்டிலே அதுல வந்து நம்ம பார்த்துட்டோம், அதனால நம்ம அது பார்க்கல. ஓகே, இப்போ நம்ம அது பார்க்கல. ஓகேவா? ஸோ இது எம்சிக்யூ வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு இதுவும் வாங்கிக்கோங்கப்பா, பாலிசி நோட் ஐடி டிபார்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஒன்லி 17 பேஜ் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்ஸ் மட்டும் ஃபுல்லு ரீட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் இம்பார்ட்டன்ட்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு அதை படிச்சுட்டு அப்புறம் எம்சிக்கு அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, என்ன ரிவிஷன் பார்க்குறோம் இன்னைக்கு? South சவுத் இந்தியன் Indian Rebellion. ரிபல்லியன். சவுத் இந்தியன் ரெபல்லியன். ஓகே,